hello guys, back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வழுக்கொழுந்த மாதிரி. இதான் அழகு. என்னதான்? ஓகே. இன்னைக்கு வீடியோல வந்து நான் ரொம்ப ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ண வந்திருக்கேன். நாளைக்கு என்னோட பர்த்டே, அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஆனிவர்சரி. எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆக போகுது. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது எங்க லைஃப். சில நேரம் சண்டை வரும், அடுத்த நாள் காலையில எழும்பும் போது அது சண்டை எனக்கும் மறந்துடும், அவங்களுக்கும் மறந்துடும், அப்படியே ஓடிட்டு இருக்கு. சரி, அதை விடுங்க, அதெல்லாம் அப்புறமா பேச வேண்டிய விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கும் சரி ஆனிவர்சரிக்கும் சரி நாங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு. ட்ரெஸ் வந்து அப்பதான் எடுத்தாச்சு 1 வீக் முன்னாடியே. பட் வந்து இப்பதான் எங்க கையில வந்து தச்சு கொடுத்தாங்க. அதனால ஒரு வீடியோ, சின்னதா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறேன். கொஞ்சமா இருக்கும், ஆனா வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்தது கிஃப்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே. எல்லாருக்குமே எல்லா ஹஸ்பண்ட் கொடுத்ததும் பெரிய கிஃப்ட். சோ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது. ஆன்லைன்ல தான் எடுத்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எங்க ஷாப் இருக்கு அப்படின்லாம் பாக்கல. அடுத்த வருஷம் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால நான் இது ஆன்லைன் மீஷோல எடுத்தேன். இந்த சாரி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பட்டு சாரி வந்து ரொம்ப குண்டா கட்டுது, அதுக்கு மேல தொப்பை ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஒரு நாள் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால எனக்கு வந்து பூனம் சாரி மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால இந்த சாரி தான் எடுத்தேன். இந்த சாரி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு இருக்கும்ட்டு. ஆனா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு. அத்தா அழகா இருக்கா? அத்தா வந்து பின்னாடி இருக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பட் பேக்ரவுண்ட் சரியில்லை. இது சரி, நாங்க நாளைக்கு கட்டுவேன். April 26 மை பர்த்டே. அதனால சரி, நாளைக்கு கட்டிச்சு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு அவுட்லுக் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஓவர் பெயின், முதுகு பெயின். ஸோ அதனால இவங்க எனக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணாங்க. நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு இதை கிஃப்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துட்டு வரல. பெல்ட் இதுவுமே நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட் சொல்ல வேணாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, மேரேஜ் டேக்கு கப்பல் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. 2 ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் பேபி, தேங்க்யூ சோ மச். இது என்னோட ட்ரெஸ். இது ப்ளூ கலரு, பட் கேமராக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியுதோ. லைட் ப்ளூ கலர் ட்ரெஸ், சுடிதார். இது கீழே பேண்ட் ஏதாவது போட்டுக்கணும். அழகா இருக்கா? தேங்க்யூ. இதுவும் என்னோட ஹஸ்பண்ட் இதே மாதிரி இதே கலர்ல ஹஸ்பண்ட்க்கு. ஆக்சுவலா இதுவும் சூப்பரா இருக்கு. நாங்க இதை வந்து ஆனிவர்சரிக்கு போட போறோம். ஓவர் செலிப்ரேஷன்லாம் நைய. பட் நான் இதை வந்து விலாங் மாதிரி எடுக்கிறேன். பர்த்டே விலாங்கும் ஆனிவர்சரி விலாங்கும். எங்கேயாவது போயிட்டு வரலாமா பைக்ல? சும்மா ரவுண்ட் போலாம். சாரி போட்டுட்டு பூ வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போலாமா? நாளைக்கு நான் வந்து சாரி வச்சுட்டு பூ வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போறேன். எல்லாரும் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலாமா? சூப்பரா இருக்குங்க. வீடியோ எடுக்கலாம். அப்படி மயக்கி கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன பாக்குறாங்க, இங்க இருக்கிற மக்கள் எப்படி நம்மள பாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்சா போடுவேன், எல்லாம் போட மாட்டேன். ஓகே காய்ஸ், இதை வச்சு நாங்க ஆனிவர்சரிக்கு என்னென்ன விழா, என்னென்ன செலிப்ரேஷன் பண்ணோம். நாங்க ஒரு செலிப்ரேஷனும் ஓவர்லாம் நாங்க செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அதனால கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். எங்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே கைஸ், நாளைக்கு எனக்கு பர்த்டே. விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க என்ன விஷ் பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் என்ன வாழ்த்துங்கள். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா உங்ககிட்ட வந்து மொக்க போடுறதுக்கு நான் வந்து என்னோட ஆயில் வந்து அடுத்த வருஷமும் கூடணும்னு கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்க 2 பேரும் இதே மாதிரி 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். இது ஒண்ணுதான் என்னோட ஆசை. மற்றபடி பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஆசை கிடையாது. நீங்க தர இந்த சின்ன கிஃப்டே எனக்கு வந்து பெரிய கிஃப்ட் மாதிரி தான். ஒரு நாள் எங்களோட லைஃபும் மாறும், எனக்கு ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. என்ன பேபி? எஸ், கண்டிப்பா எனக்கு அவங்க செய்வாங்க. பட் அவங்க செய்யற இத்தனை வருஷம் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி பேபி. 5 வருஷம் எனக்கு குப்பை கொட்டுனதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருஷமும் குப்பை கொட்டுங்க. நான் ஓவரா பேசுவேன். ஐ வெரி சாரி. ஹர்ட் பண்ணிருந்தா சாரி பேபி. ஓகே கைஸ், அது அந்த வீடியோ வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பாக்குறேன். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க. பாய்.